எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறேன் கட்சிக்காரர்களுக்கு, எத்தனையோ பேரை மந்திரி ஆக்கியிருக்கிறேன். எவனுக்கும் நன்றி கிடையாது. எல்லாம் கோடீஸ்வரன் ஆயிட்டான் கலைஞரால. இன்னைக்கு எல்லாம் நீங்க எப்படி வந்திருக்கீங்க? நான் காசு கொடுத்தேனா? இல்லடா குவார்டருக்கும் பிரியாணிக்கும் நான் ரூபா கொடுத்தனா? இல்ல. அசிங்கமா இருக்கு, அசிங்கமாக இருக்கு. ஒருத்தர் பேசுறாரு, திமுக ஒரு 15 நாளுக்கு முன்னாடி மாவட்ட கூட்டம் நடக்குது. ஒருத்தர் பேசுறாரு, கலைஞரையே மிஞ்சிட்டப்பா நீ. யாரு? ஸ்டாலின் சொல்றாரு. எவனா அது ஏத்துப்பானா? கலைஞர் இருக்கிற அறிவு எவனுக்கு இந்த நாட்டில் இருக்கு, இந்த உலகத்துல இருக்கு? கலைஞருடைய எழுத்து, கலைஞருடைய பேச்சு, கலைஞருடைய கலை, கலைஞருடைய இலக்கியம் இதெல்லாம் யார்கிட்ட இருக்கு? நாடகத்திலையும் சரி, பேச்சிலும் சரி, ராஜதந்திரத்திலும் சரி. அவரை போல ஒருத்தன் வர்றதுக்கு இன்னமும் ஒருத்தன் பிறக்கணும். ஆனா அவன் பிறக்க முடியாது. கலைஞர் தான் உயிர் மூச்சு நமக்கு. இன்னைக்கு கலைஞரே இல்லாம அவங்க கட்சி நடத்துறாங்க. கலைஞரே மறந்துட்டாங்க. அதனால கலைஞரை திரும்பவும் நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். கலைஞர் தான் நமக்கு உயிர் என்பது நாம் கட்டாயமாக அதை நினைவுபடுத்த வேண்டும். நினைவிலை வைத்து நான் சொல்வதை இன்னும் எத்தனை நாள் ஆகும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. விரைவில் அறிவிப்பேனோ அல்லது காலதாமதமாகவோ ஆரம்பிப்பேனோ. எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறேன் கட்சிக்காரர்களுக்கு, எத்தனையோ பேரை மந்திரி ஆக்கியிருக்கிறேன். எவனுக்கும் நன்றி கிடையாது. எல்லாம் கோடீஸ்வரன் ஆயிட்டான் கலைஞரால. இன்னைக்கு எல்லாம் நீங்க எப்படி வந்திருக்கீங்க? நான் காசு கொடுத்தேனா? இல்லடா குவார்டருக்கும் பிரியாணிக்கும் நான் ரூபா கொடுத்தனா? இல்ல. அசிங்கமா இருக்கு, அசிங்கமாக இருக்கு. ஒருத்தர் பேசுறாரு, திமுக ஒரு 15 நாளுக்கு முன்னாடி மாவட்ட கூட்டம் நடக்குது. ஒருத்தர் பேசுறாரு, கலைஞரையே மிஞ்சிட்டப்பா நீ. யாரு? ஸ்டாலின் சொல்றாரு. எவனா அது ஏத்துப்பானா? கலைஞர் இருக்கிற அறிவு எவனுக்கு இந்த நாட்டில் இருக்கு, இந்த உலகத்துல இருக்கு? கலைஞருடைய எழுத்து, கலைஞருடைய பேச்சு, கலைஞருடைய கலை, கலைஞருடைய இலக்கியம் இதெல்லாம் யார்கிட்ட இருக்கு? நாடகத்திலையும் சரி, பேச்சிலும் சரி, ராஜதந்திரத்திலும் சரி. அவரை போல ஒருத்தன் வர்றதுக்கு இன்னமும் ஒருத்தன் பிறக்கணும். ஆனா அவன் பிறக்க முடியாது.